أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே இளைஞர்களே யுவதிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரமதானின் முக்கியமான ஒரு பகுதியாக நாங்கள் அல் குர்ஆனை படிக்கின்ற முயற்சியில் இறங்கி இருக்கின்றோம். அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று ஆரம்பமாக நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றேன். ரமதான் அல் குர்ஆனின் மாதம் என்ற வகையில் நாங்கள் அல் குர்ஆனை ஓதுவது, அதற்கும் மேலாக இந்த அல் குர்ஆனை படிப்பது, அதன் சிந்தனைகளை புரிந்து கொள்வது, அதன்படி வாழ்வதற்கு நாங்கள் முயற்சிப்பது என்பது எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய தினம் நாங்கள் சூரத்து துஹா, அல் குர்ஆனிலே 93வது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கின்ற இந்த சூரத்து துஹாவை சற்று ஆழ்ந்து நோக்குவதற்கு, இந்த சூரத்து துஹாவின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எத்தகையதொரு செய்தியை சொல்வதற்கு வருகிறான் என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சூரத்து துஹாவை பொறுத்தவரையிலே இது சூரத்துல் ஃபஜ்ரை தொடர்ந்து இறங்கிய ஒரு சூரா. சூரத்துல் ஃபஜ்ரை நீங்கள் ஓதி பாருங்கள். அதன் தாற்பயம், அதனுடைய செய்திகள், அது சொல்ல வருகின்ற உபதேசம், அது வாழ்க்கையின் ஆரம்பத்தோடு ஃபஜ்ர் அன்று தொடங்கி சுவர்க்கம் வரைக்கும், ஜன்னா வரைக்கும் எம்மை கொண்டு சென்று விடுகின்ற அந்த அழகை நீங்கள் அந்த சூறாவிலே பார்க்கலாம். அதனை தொடர்ந்து ஒரு செய்தியாகத்தான் இந்த சூரத்து துஹாவின் செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே இறக்குகிறார். இந்த சூரா 11 வசனங்கள் கொண்ட ஒரு சூரா. சிறிய வசனங்கள், சின்ன சின்ன வசனங்கள், ஆற்றலுக்காக அழகாக செல்கின்ற ஒரு சூறாவாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சூரா ஒரு மக்கி சூரா. உங்களுக்கு தெரியும், அல் குர்ஆனிலே மக்கி சூறாக்கள் இருக்கின்றன, மதனி சூறாக்கள் இருக்கின்றன. மக்கி சூறாக்களுக்கும் மதனி சூறாக்களுக்குமான அதனை கண்டுபிடிப்பதற்கான, அடையாளமிடுவதற்கான ஒரு முக்கியமான விஷயம்தான் ஹிஜ்ரத்துக்கு முன்னர் இறங்கிய சூறாக்களை நாங்கள் மக்கி சூறாக்கள் என்றும், ஹிஜ்ரத்துக்கு பிறகு இறங்கிய சூறாக்களை நாங்கள் மதனி சூறாக்கள் என்றும் வகைப்படுத்துவோம். இந்த சூரா ஒரு மக்கி சூறாவாக இருக்கின்றது. மக்கி சூறாக்களுக்கும் மதனி சூறாக்களுக்கும் இடையிலான மிகப்பெரிய ஒரு வித்தியாசம், மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் தான், மதனி சூறாக்கள் எப்போதும் அஹ்காம்களை பற்றி பேசும், மக்கி சூறாக்கள் எப்போதும் அஹ்லாக்குகளை பற்றி பேசும். மதனி சூறாக்கள் சட்டங்களை பற்றி பேச, மக்கி சூறாக்கள் பண்பாடுகளை, ஒழுக்கங்களை, வாழ்வியல் தத்துவங்களை பேசுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்த சூரத்து துஹா ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான உபதேசங்களை, அவனுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்தையும் நினைவுபடுத்தி அழகாக முன்வைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் சோதனையான ஒரு காலம் இந்த சூரா இறங்கிய காலம். சூரத்து துஹா இறங்கிய காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலையோடு கழித்த காலம். சில சீரா ஆசிரியர்களின் கருத்துப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அதி கூடுதலாக சோதிக்கப்பட்ட ஒரு காலமாக இந்த சூரா இறக்கப்படுவதற்கு முன்னர் இருந்த சற்று முன்னரான அந்த காலம் இருந்ததாக சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அவ்வளவு கவலைப்பட்டார்கள் என்றால், அவ்வளவு துன்பம் அடைந்தார்கள் என்றால், வஹி நின்று விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே 23 வருட கால வஹி வரலாற்றிலே, வஹி 23 வருட காலமாக இறங்கிக் கொண்டிருந்தது. அந்த 23 வருட காலங்களிலே 3 தடவைகள் வஹி திடீரென்று நின்றுவிட்ட வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு தாமதமாகிவிடும். ஏதோ ஒரு காரணத்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திடீரென்று வராமல் விட்டு விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி வராமல் இருப்பதை கண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானை நோக்கி அடிக்கடி தங்களுடைய முகத்தை திருப்பி பார்ப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்களா என்று பார்ப்பார்கள். அப்படி ஒரு தடவை இந்த சூரா அல் குர்ஆனின் பகுதிகள் வருவதற்கு தாமதமாகிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கவலைப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 6 மாதங்கள், 6 months
வஹி வராமல் தொடராக அந்த 6 மாதங்களாக வஹி வராமல் இருந்து விட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதை நிறுத்திவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கவலைப்பட்டார்கள். அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள், அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். அப்போது இந்த கவலையின் தீவிரத்தால், கடுமையான கவலையின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு நோயிலே விழுந்து விட்டார்கள். கடுமையான உடற்பலவீனத்திற்கு ஆளாகினார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 அல்லது 3 தினங்கள் தஹஜ்ஜத் தொழுகைக்காக எழும்புவதற்கு அவர்களுக்கு கஷ்டமாகிவிட்டது. நபிமார்களுக்கு தஹஜ்ஜத் தொழுகை கடமையாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஹஜ்ஜத் தொழுவது கடமையான தொழுகையாக இருந்தது. எங்களை பொறுத்தவரையில் சுன்னத்தான தொழுகை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது கடமையான தொழுகையாக இருந்தது. கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கா காலத்திலே தஹஜ்ஜத் தொழுகைக்கு எழும்ப கிடைக்கவில்லை. அப்போது இதனை அவதானித்த குறைஷி காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சிக்க தொடங்கினார்கள். அவர்கள் சொன்னார்கள், வத்தஅ முஹம்மதுன் வத்தஅ முஹம்மதன் ரப்பு, முஹம்மதை அவருடைய ரப்பு கைவிட்டு விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய இறைவன் கைவிட்டு விட்டான். என்ன? வஹி வரவில்லை, அல் குர்ஆன் நின்று விட்டது, முஹம்மதுடைய கதை முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள். அபூலஹபுடைய மனைவி உம்மு ஜமீல் என்று அழைக்கப்படுகின்ற அபூலஹபுடைய மனைவி என்ன செய்தார் என்றால், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயிலே இருக்கின்றார்கள், நோயிலே சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களிடம் வந்து வேதனையிலே இருக்கிறார்கள், அவர்களிடம் வந்து வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவது போல, யா முஹம்மத் மா அரா ஷைத்தானக் இல்லா தரகக், நான் உன்னுடைய ஷைத்தான் உன்னிடமிருந்து சென்று விட்டான், உன்னை விட்டு போய்விட்டான் என்று நினைக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறி, இந்த அல் குர்ஆன் இறங்காத செய்தியை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வராத செய்தியை சொல்லி அவர்களை இம்சைப்படுத்தியதை நாங்கள் பார்க்கின்றோம். சூரத்து அல் மஸத் தப்பத் யதா அபீ லஹபின் வதப் என்று தொடங்குகின்ற சூறாவிலே அந்த அபூ லஹபை பற்றியும் அவனுடைய மனைவியை பற்றியும் கடுமையான கண்டனங்களை விடுத்து ஒரு சூறாவே இறங்கிய வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த தாவாவுடைய பணிக்கும் கடுமையான இடைஞ்சலை கொடுத்த, இம்சையை கொடுத்தவர்களாக அவர்கள் கருதப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி இந்த விமர்சனங்கள், முஷ்ரிக்கீன்களுடைய, குறைஷி காஃபிர்களுடைய விமர்சனங்கள் அதிகமான நிலையில்தான் அந்த விமர்சனங்களுக்கான பதிலாக வீழ்ந்து இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிமிர்த்தி எழுப்பி நிப்பாட்டுகின்ற ஒரு முயற்சியாகத்தான் இந்த சூரா இறக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சூறாவை பற்றி தஃப்சீர் அறிஞர்கள், உலமா உத் தஃப்சீர் எனப்படுகின்ற தஃப்சீர் அறிஞர்கள் இந்த சூறாவை சூரா ஆஃப் பாசிட்டிவிசம், நேர்மறையை போதிக்கின்ற சூரா, சூரா ஆஃப் கவுன்சிலிங், ஆறுதல் அளிக்கின்ற சூரா, காயங்களுக்கு களிம்பு தடவுகின்ற சூரா, சூரா ஆஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கையை வளர்க்கின்ற சூரா, சூரா ஆஃப் விக்டரி, வெற்றியை நோக்கி உந்தி தள்ளுகின்ற சூரா என்று இந்த சின்ன சூறாவை, இந்த 11 வசனங்கள் கொண்ட இந்த சின்னஞ்சிறிய சூறாவை பற்றி சிலாகித்து உலமா உத் தஃப்சீர் அவர்கள் கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த சூறாவுடைய தஃப்சீருடைய இந்த அறிமுகத்தை தொடர்ந்து சூரத்து துஹாவின் அறிமுகத்தை நோக்கி நாங்கள் செல்வதாக இருந்தால், இந்த 11 வசனங்கள் கொண்ட இந்த சூறாவை உலமா உத் தஃப்சீர் தஃப்சீருடைய அறிஞர்கள் இந்த சூறாவை 4 பகுதிகளாக பிரிக்கின்றார்கள். முதலாவது பகுதி, நாங்கள் அல் குர்ஆனின் எல்லா சூறாக்களையுமே பகுதி பகுதியாக பிரித்துத்தான் விளங்குவோம். ஒவ்வொரு பகுதியும் ஒரு செய்தியை சொல்லும். அந்த பகுதி அதனை அடுத்து வருகின்ற பகுதியோடு, அதனை அடுத்து வருகின்ற செக்ஷனோடு தொடர்பு பட்டதாக இருக்கும். நாங்கள் தனாசுகுல் ஆயாத் என்று சொல்லுவோம். வசனங்களுக்கு இடையிலான தொடர்பு இந்த சூரத்து துஹாவின் முதற் பகுதியாக 1, 2 வசனங்களை அறிஞர்கள் கூறுகின்றார்கள். வத்துஹா வல்லைலி இதா சஜா என்ற 2 வசனங்களையும் அறிஞர்கள் இந்த சூறாவின் முதல் பகுதியாக கூறுகின்றார்கள். இந்த ஒரு சிறிய அறிமுகத்தை தொடர்ந்து நாங்கள் சூரத்து துஹாவின் விளக்கத்தை பார்ப்பதற்காக செல்ல முடியும். இந்த சூரத்து துஹா என்ற சின்னஞ்சிறிய சூறா, 11 வசனங்கள் கொண்ட இந்த சூறாவை உலமா உத் தஃப்சீர் என்று நாங்கள் சொல்கின்ற தஃப்சீர் அறிஞர்கள் 4 பகுதிகளாக பிரிக்கின்றார்கள். இந்த 4 பகுதிகளிலே முதலாவது பகுதி சூரத்து துஹாவின் முதல் 2 வசனங்களை உள்ளடக்குகின்றது. சூரத்து துஹாவின் ஆரம்பம் எங்களுக்கு தெரியும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வத்துஹா வல்லைலி இதா சஜா, முற்பகலின் மீது சத்தியமாக, இரவு சூழ்ந்து கொள்கின்ற போது
என்று தொடங்குகின்ற அந்த 2 வசனங்களையும் அறிஞர்கள் இந்த சூறாவின் முதல் பகுதியாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். 2வது பகுதியாக இந்த சூறாவின் 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம் ஆகிய இந்த 3 வசனங்களும் இந்த சூறாவின் 2 பகுதியாகவும், இந்த சூறாவின் 6ஆம், 7ஆம், 8ஆம் வசனங்கள் இந்த சூறாவின் 3வது பகுதியாகவும், 9, 10, 11 ஆகிய வசனங்கள் இந்த சூறாவின் 4வது பகுதியாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி 4 பகுதிகளாக பிரித்துத்தான் இந்த சூறாவை எல்லா தஃப்சீர் அறிஞர்களும் எல்லா தஃப்சீர்களும் விளக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்போது இந்த சூறாக்களின் ஒவ்வொரு பகுதியையும் நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் இந்த முதல் 2 வசனங்களையும் பார்க்க. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சூறாவின் முதல் 2 வசனங்களும் வத்துஹா வல்லைலி இதா சஜா, முற்பகலின் மீது சத்தியமாக, சூழ்ந்து கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் இந்த சூறாவை சத்தியத்தை கொண்டு ஆரம்பித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வாவ் என்ற எழுத்து அரபு மொழியிலே, அரபு அச்சரங்களிலே இந்த வாவ் என்ற எழுத்திற்கு, வாவ் என்ற எழுத்திற்கு அதிகமான பொருட்கள், நிறைய பொருட்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம், நிறைய அர்த்தங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு அர்த்தம் தான் சத்தியமாக. நாங்கள் வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று சொல்வதற்கு வல்லாஹி என்று சொல்வதுண்டு. இந்த வாவை அல்லாஹு தாலா தன்னுடைய படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்து, தன்னுடைய படைப்பினங்களின் மீது சத்தியம் செய்து பல்வேறு இடங்களிலும் அல் குர்ஆன் நெடுகிலும், குறிப்பாக இந்த மக்கி சூறாக்களிலே, நாங்கள் மக்கி சூறா அஹ்லாக்குகளை பற்றி, சிந்தனைகளை பற்றி, வாழ்வியல் தத்துவங்களை பற்றி பேசுகின்ற சூறாக்கள் என்று கூறினோம். அந்த சூறாக்களில் பல இடங்களிலே அல்லாஹு தாலா சத்தியம் பண்ணித்தான் ஆரம்பிப்பார். உங்களுக்கு தெரிந்திருக்கும் வஷம்சி வதுஹாஹா, அதே மாதிரி வஸ்ஸமாஇ வத்தாரிக் வல்லைலி இதா யக்ஷா என்றெல்லாம் இந்த வாவ் என்ற சொல்லை, சத்தியத்திற்காக பாவிக்கின்ற சொல்லை அல்லாஹ் பயன்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வாவுல் கசம் என்று இதனை நாங்கள் கூறுவது உண்டு. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே இந்த வாவுல் கசம், இந்த சத்தியம் என்பது ஒரு மகத்தான அம்சமாக பார்க்கப்படுகிறது. சத்தியம் என்பது ஒரு உயர்ந்த விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த சத்தியத்தை யாராவது துஷ்பிரயோகம் செய்கின்ற போது அதற்கு கஃபாரா கொடுக்க வேண்டிய பொறுப்பும் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹு தாலா அவனுடைய படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்கின்றான். ஆனால் எமக்கு படைப்பினங்களின் மீது, பெற்றோரின் மீது, அல் குர்ஆனின் மீது, அல்லாஹ்வுடைய ஏனைய இன்னொரு படைப்பின் மீது எங்களுக்கு சத்தியம் செய்ய முடியாது. நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது மாத்திரமே சத்தியம் செய்ய முடியும். அவனுடைய படைப்பினங்களின் மீது சத்தியம் செய்கின்ற உரிமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எடுத்திருக்கின்றார். இப்போது பாருங்கள், ஏன் அல்லாஹ் இந்த சூறாவை சத்தியத்தை கொண்டு ஆரம்பித்திருக்கின்றார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்களுடைய உம்மத்தவர்களுக்கு, இந்த உலகத்தின், இந்த துன்யாவின் முடிவு காலம் வரைக்கும் இந்த உலகின் மாந்தர்களுக்கு, மனிதர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக, ஒரு கவுன்சலிங்காக வந்திருக்கின்ற இந்த சூறாவை அல்லாஹ் ஏன் சத்தியத்தை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும்? உண்மையில் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஏன் இந்த சூறாவை சத்தியத்தை கொண்டு ஆரம்பித்திருக்கிறான் என்பதை பார்ப்பதற்கு முன்னர், நாம் எங்களுடைய டெய்லி லைஃப், எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே ஏன் சத்தியம் செய்கின்றோம்? நாம் ஏன் சத்தியம் செய்கின்றோம் என்றால், ஒன்றை மறுப்பதற்காக சத்தியம் செய்கின்றோம். நான் அதை செய்யவில்லை, நான் இதை சொல்லவில்லை, நான் அதை எடுக்கவில்லை என்று சொல்வதற்காக நாங்கள் சத்தியம் செய்வதை சில போது நாங்கள் வழக்கமாக்கி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் சில போது நாங்கள் ஒன்றை உறுதிப்படுத்துவதற்காகவும் நாங்கள் இந்த சத்தியத்தை பாவிப்படுகின்றோம். அல்லாஹு தாலா இங்கு இந்த 2 காரணங்களுக்காகவும் இந்த சத்தியத்தை பயன்படுத்துகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதரை நோக்கி இந்த முஷ்ரிக்கீன்கள், குறைஷி காஃபிர்கள் மக்காவிலே வைத்து அவர்களுக்கு எதிராக முன்வைத்த விமர்சனங்களை, ஏச்சுக்களை, பேச்சுக்களை மறுப்பதற்காகவும் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டான், ஜிப்ரீல் அவர்கள், நபியுடைய தோழர் ஜிப்ரீல் அவரை கைவிட்டு விட்டார், முகமதுடைய ஷைத்தான் முகமதை விட்டு போய்விட்டான் என்றெல்லாம் இழிவுபடுத்தி, இம்சைப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொல்லைப்படுத்தி கொண்டிருந்த அந்த தொல்லையாளர்களுக்கு எதிரான ஒரு சூறாவாக இறங்கி, அதேவேளை அவர்களுடைய விமர்சனங்களை மறுப்பதாகவும், அந்த தூதரை நாங்கள் கைவிடவில்லை, அல்லாஹ் தன்னுடைய உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட அன்பையும் ஆதரவையும் மீண்டும் உறுதிப்படுத்துவதாகத்தான் இந்த சத்தியம் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹு தாலா இங்கு சத்தியம் செய்வதற்கு அவனுடைய 2 படைப்பினங்களை இங்கு தெரிவு செய்திருக்கின்றான். ஒன்று முற்பகல் வேளை, மற்றது இரவு வேளை.
இந்த 2 வேளைகளின் மீது, 2 நேரங்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். வல் அஸ்ர் என்றும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். முழு இந்த நேரங்கள் அனைத்தையும் சேர்த்தாற்போல் காலத்தின் மீது சத்தியமாக என்றும் கூட அல்லாஹ் இன்னொரு சூறாவை இறக்கிறீர்களான் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கு இந்த சத்தியங்களுக்காக, சத்தியம் செய்வதற்காக அல்லாஹ் அல் குர்ஆனிலே தெரிவு செய்த பொருட்கள் அல்லது தெரிவு செய்த நேரங்கள் அல்லது தெரிவு செய்த இடங்கள், இவைகள் ஒரு தனியான பாடம். அதனை நாங்கள் தனியாக படிக்க வேண்டும். எனவே அந்த விவரங்களுக்குள் நான் செல்லாமல் இந்த சூறாவோடு மாத்திரம் சுருங்கிக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றேன். இந்த துஹா நேரம் என்பது முற்பகல் என்று நாங்கள் சொல்வோம். இந்த முற்பகல் நேரத்திற்கும் காலை நேரம் அல்லது அதிகாலை நேரம் என்று நாங்கள் சொல்கின்ற அந்த அதிகாலைக்கும் இந்த முற்பகல் வேளைக்கும், அதிகாலை வேளைக்கும் முற்பகல் வேளைக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அதிகாலை வேலை என்பது எங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் இரவு நேரங்களை கடந்து தூங்கி எழுந்து சரியான ஒரு நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்ற ஒரு நேரம். அதுதான் அதிகாலை நேரம், ஏர்லி மார்னிங் என்று நாங்கள் சொல்லுகின்ற நேரம். இந்த மனிதன் தூங்கி எழுந்து மீண்டும் தன்னுடைய பழைய சுறுசுறுப்பை பெற்றுக்கொள்வதற்கான ஆரம்ப நேரம் தான் இந்த முற்பகல் நேரம். இந்த முற்பகல் நேரம் என்பது சூரியன் உதித்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடங்கள் போனால் சூரியனுடைய அந்த ஒளி கதிர்கள் வந்து லேசான சூடு வர தொடங்கிவிடும். அந்த சூடு வர தொடங்கியதிலிருந்து ஒரு 10 மணி 10:30 வரை உள்ள அந்த சூடு மிகவும் கடுமையான அதனுடைய அகோரத்தன்மையை அடைவதற்கு முன்னர் உள்ள நேரம். இந்த நேரத்தை தான் நாங்கள் இந்த துஹா நேரம் என்று சொல்கின்றோம். இந்த நேரம், இந்த துஹா நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை எடுத்து பார்க்கின்ற நேரம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வசனங்களை எடுத்து பார்க்கின்ற நேரம். இந்த துஹா நேரம் ஒரு நாளின் மிகச்சிறந்த நேரமாக அல்லாஹ் கருதுகிறான். ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளின் மிகச்சிறந்த நேரமாக அல்லாஹ் இந்த நேரத்தை கருதுகிறான். இந்த நேரத்தை தான் அல்லாஹ் நபிமார்களோடு பேசுவதற்காக எடுத்துக்கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான் இந்த நேரத்தை மிக முக்கியமாக கருதி மிக முக்கியமான பணிகளை இந்த நேரத்திலே தான் ஆற்றுவார்கள். உண்மையில் ஒரு அலுவலக நேரம் கூட இந்த நேரத்தில் தான் ஆரம்பிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அலுவலகத்துக்கு தயாராகுவது, அங்கு செல்வது, வேலைகளை ஆரம்பிப்பது எல்லாம் இந்த துஹா நேரத்திற்கு உட்பட்ட நேரமாக இருப்பதை பார்க்கின்றோம். ஒரு நாளின் ஆரம்பமான வேலை செய்ய சுறுசுறுப்போடு ஆரம்பிக்கின்ற ஒரு நேரம். இந்த நேரத்திற்கென்று ஒரு தொழுகையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரத்தை சொல்லி ஒரு தொழுகையை கூறியிருக்கிறான், ஒரு சுன்னத்தான தொழுகையை. என்ன தொழுகை? ஸலாத்து துஹா, துஹா தொழுகை. ஏன் துஹா தொழுகையை நாங்கள் தொழுகின்றோம்? துஹா தொழுகையை தொழுகின்றவர்கள் தன்னம்பிக்கையை அதிகரித்துக் கொள்வார்கள். அன்றைய நாளை முகம் கொடுப்பதற்கான தைரியத்தை பெறுகின்றார்கள். அவர்களுக்கு டென்ஷன் இல்லாமல் ஆகின்றது, டிப்ரெஷன் இல்லாமல் ஆகின்றது, மனம் ஒரு நிலைக்கு வருகின்றது. இப்படியெல்லாம் பல்வேறு நன்மைகளை கொண்ட ஒரு தொழுகை தான் இந்த சூரத்து துஹா, இந்த ஸலாத்து துஹா இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பெயரிலே ஒரு சூரா இருக்கிறது, இந்த பெயரிலே ஒரு தொழுகை இருக்கிறது. வாழ்வின் ஒரு முக்கியமான அங்கமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நேரம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஹா நேரத்தை நேசிக்கின்றான். அதனால் அல்லாஹ் தன்னுடைய சத்தியத்திற்காக இந்த துஹா நேரத்தை பயன்படுத்தி இருக்கிறான். அடுத்தது பாருங்கள், இரவின் மீது சத்தியமாக, சூழ்ந்து கொள்கின்ற அனைத்தையும் மூடி மறைத்து விடுகின்ற இந்த இரவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தன்னுடைய 2வது வசனத்திலே கூறுகின்றான். சூரத்து துஹாவின் 2வது வசனத்திலே இந்த இரவின் மீது அல்லாஹ் ஏன் சத்தியம் செய்கின்றான் என்று பார்க்கின்ற போது, இங்கு மாத்திரமல்ல, வல்லைலி இதா யக்ஷா, சூரத்துல் லைல் என்று ஒரு தனியான ஒரு சூறாவை கூட அல்லாஹ் இறக்கி இருக்கின்றான். இரவு என்கின்ற போது அது இருளை குறிக்கின்றது, டார்க்னஸ், இருளை குறிக்கின்றது. பகல் சாய்ந்து துஹா போய் நஹார் போய் அந்தி நேரம் முடிந்து சூரியன் மறைந்து இந்த இரவு ஆரம்பிக்கிறது. இரவு மெதுவாக இருள் கவ்வத் தொடங்குகிறது. அந்த இருளை அடிப்படையாக கொண்டு, இருளை குறிக்கும் விதமாக இந்த லெயில் என்ற இரவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். ஏனென்றால் இது இருளாக இருக்கின்ற அதே நேரம் அந்த இரவு அமைதியையும் கொண்டு வருகிறது. இரவாக ஆக பறவைகள், மிருகங்கள் தங்களுடைய சத்தத்தை குறைத்துக் கொள்கின்றன.
அப்படியே படிப்படியாக இல்லாமல் ஆக்கி விடுகின்றன. மனிதர்கள் தங்களுடைய பேச்சுக்களை, சத்தங்களை குறைத்துக் கொள்கின்றார்கள். அப்படியே இரவாக அந்த சத்தத்தை குறைத்து விடுகிறார்கள். வாகனங்களுடைய சத்தங்கள், ஹாரன்களுடைய சத்தங்கள் அனைத்தும் குறைந்து விடுகின்றன. இப்படி இந்த இரவு அதனுடைய இருளோடு சேர்த்து அமைதியையும் கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இரண்டு அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள், இந்த முற்பகலின் மீதும் இரவின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்வதன் மூலம், ஏன் சத்தியம் செய்தான் என்பதை பார்த்தோம். இந்த சத்தியங்களின் மூலம் இந்த இரண்டு படைப்பினங்களையும், இந்த இரண்டு நேரங்களையும் முக்கியத்துவப்படுத்துவதன் மூலம் அல்லாஹ் சொல்ல வருகின்ற செய்தி என்ன என்று பார்க்கின்ற போது, இந்த முற்பகல் வேளை ஒரு மனிதனுடைய இன்பத்தை குறிக்கிறது, இரவு வேளை ஒரு மனிதனுடைய துன்பத்தை குறிக்கிறது. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும், இலேசும் இருக்கும். இவைகள் மாறி மாறி வருவதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பதை அல்லாஹ் தஆலா இங்கு கூறுகிறான். எனவே கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை, பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை, அதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதல்ல. எப்போதும் கஷ்டங்கள் இருக்கும். கஷ்டங்கள் தான், பிரச்சனைகள் தான், சவால்கள் தான் இந்த வாழ்க்கையின் அடிப்படை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இன்பத்தையும் துன்பத்தையும் குறிக்கும் விதமாக அல்லாஹ் இந்த இரண்டு நேரங்களின் மீதும் சத்தியம் செய்திருப்பதன் மூலம் அவை இரண்டினது முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். இந்த சூராவின் 2வது பகுதியை பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், மா வத்தஅக ரப்புக வமா கலா. உங்களுடைய இறைவன் உங்களை கைவிடவும் இல்லை, உங்களை வெறுக்கவும் இல்லை. இந்த வத்தஅ என்ற சொல் நீங்கள் அல் குர்ஆனிலே பார்த்தால், இந்த வத்தஅ என்ற சொல் அரபு மொழியிலே பிரியாவிடை கொடுத்தான், ஃபயாவல் கொடுப்பதற்கு சொல்வார். இங்கு அல்லாஹ் இந்த பிரியாவிடை யார் கொடுப்பார்கள்? பிரியாவிடை கொடுப்பது அன்பாக நடந்து கொண்டவர்கள், பண்பாக பழகியவர்கள், இவர்கள் தான் தமக்கிடையில் பிரியாவிடை கொடுப்பார். மற்றவர்கள், நாங்கள் ஒரு பஸ்ஸிலே பயணம் போகிறோம், நாங்கள் பஸ்ஸில் இருந்து எங்களுடைய இடம் வந்தவுடன் நாங்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொண்டு இறங்குவதில்லை. விமானத்திலே செல்கின்றோம், அனைவருக்கும் நாங்கள் சென்று வருகிறோம் என்று சொல்லிவிட்டோ, நாங்கள் பரஸ்பரம் கட்டிப்பிடித்து எங்களுடைய ஆரத்தழுவி எங்களுடைய அன்பை காட்டிவிட்டோ நாங்கள் செல்வதில்லை. நாங்கள் எங்களுடைய பாட்டிலே நாங்கள் இறங்கி சென்று விடுகின்றோம். ஆனால் இங்கு அல்லாஹ் வத்தஅ என்ற சொல்லை பாவிப்பதன் மூலம் ஒரு அன்பாளன் இன்னொரு அன்பாளருக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தியை இந்த சொல்லின் மூலம் அல்லாஹ் சொல்றான். மா வத்தஅக ரப்புக, உங்களுடைய ரப்பு உங்களை இன்னும் நேசித்து கொண்டுதான் இருக்கின்றான், இன்னும் உங்களோடு அன்போடும் ஆதரவோடும் தான் இருக்கிறான். உங்களுடைய ரப்பு கைவிடவே இல்லை. இந்த முஷ்ரிக்கீன்கள் சொல்லுவது போல், குறைஷி காபிர்கள் சொல்லுவது போல் அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை, அவன் வெறுக்கவும் இல்லை. உங்கள் தொடர்பில், உங்கள் சம்பந்தமாக அல்லாஹ் ஒருபோதும் அப்செட்டாக, அவன் உங்களை பற்றிய தப்பபிப்பிராயத்தோடு இல்லை. வஹி வர 6 மாத காலங்களாக வஹி வராததற்கு காரணம் நாங்கள் உங்களை ஒதுக்கியதோ அல்லது உங்களை கைவிட்டதோ அல்ல என்று அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துகின்றான். இந்த வத்தஅக என்ற சொல்லிலே க என்ற சொல் உங்களை குறிக்கும். உங்களை என்று சொல்வதற்கு நாங்கள் அல் குர்ஆனின் பல இடங்களில் க என்ற சொல்லை, கும் என்ற சொல்லை நாங்கள் பார்ப்போம். இங்கு அல்லாஹ் தஆலா இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சூரா இறங்குகின்ற இந்த சூராவின் மூலம் அட்ரஸ் பண்ணுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்தாலும், அந்த க என்பது உங்களை என்பது நபியை குறித்தாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்தாலும், இந்த க என்பது முழு உம்மத்தையுமே குறிக்கும், முழு முஸ்லிம் உம்மத்தையுமே அது குறிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து அல் குர்ஆன் வசனங்கள் பேசினாலும் கூட அவை அதன் பொருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து உம்மத்தினர்களையும், அந்த அனைத்து உறுப்பினர்களையும் விழித்துத்தான் பேசுகிறது என்ற பொருளை நாங்கள் இந்த வசனங்களிலே பார்க்கின்றோம். 4வது வசனம், அல் சூராவின் 2வது பகுதியின் 2வது வசனத்தை பாருங்கள். சூரத்து துஹாவின் 4வது வசனம், வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா. என்ன கூறுகிறான் அல்லாஹ்? பிந்தியது, அல் ஆஹிரா ஊலாவை விட உங்களுக்கு சிறந்தது. ஆஹிரா பிந்தியது உங்களுக்கு முந்தையதை விட பிந்தியது உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் கூறுகிறான். வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா. இந்த ஆஹிரா ஊலா என்ற சொற்கள், ஆஹிரா ஊலா என்ற சொற்களை உலமா தஃப்சீருடைய அறிஞர்கள் விளக்குகின்ற போது பல்வேறு விதமான பொருள்களை சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். சிலர் சொல்கின்றார்கள், இந்த ஆஹிரா என்பது ஆஹிராவை குறிக்கிறது,
அதாவது கியாமத்தை குறிக்கிறது, மறுமை நாளை குறிக்கின்றது. ஊலா என்பது இம்மையை குறிக்கிறது, இந்த துன்யாவை குறிக்கிறது. இன்னும் சில அறிஞர்கள் ஆஹிரா என்பது எதிர்காலத்தை குறிக்கிறது, ஊலா என்பது கடந்த காலத்தை குறிக்கிறது. மேலும் சில அறிஞர்கள் இந்த ஆஹிரா என்பது மதீனா காலத்தை குறிக்கிறது, ஊலா என்பது மக்கா காலத்தை குறிக்கிறது. அப்படி என்றால் இந்த வசனத்திலே அல்லாஹ் மறுமை உங்களுக்கு இம்மையை விட சிறந்ததாகவும், மறுமை உங்களுக்கு ஆகிரா, உங்களுக்கு மறுமை வந்து உங்களுக்கு இம்மையை இந்த துன்யாவை விட சிறந்ததாகும். இன்னும் ஒரு பொருளின்படி உங்களுடைய எதிர்காலம், வர இருக்கின்ற காலம் நீங்கள் கழித்து வந்த கடந்த காலத்தை விட சிறந்ததாக இருக்கும். உங்களுடைய மக்கா காலத்தை விட உங்களுடைய மதீனா காலம் சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரூடம் கூறுவதன் மூலம் ஆறுதல் சொல்வதை நாங்கள் பார்க்கணும். எனவே மக்காவை விட மதீனா சிறந்தது என்ற கருத்தை நான் சொல்லவில்லை. இங்கு இந்த அறிஞர்களின் கருத்துப்படி மக்காவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சித்திரவதைகள், எதிர்ப்புகள், அவர்களுக்கு எதிராக அவர்கள் குறைஷி காஃபிர்கள் விதித்த பொருளாதார தடை, ஷேபு அபி தாலிபிலே அவர்களை கொண்டு வந்து போட்டு அவர்களை கடுமையாக வதை செய்து, அவர்களுக்கு நீரை தடை செய்து, உணவை தடை செய்து, அவர்களுக்கு ஏனைய இன்னொரு வாழ்க்கை வசதிகள் அனைத்தையும் தடை செய்து அவர்களை கொடுமைப்படுத்திய இந்த கொடுமையான காலம் போய் மதீனாவிலே உங்களுக்கு ஒரு நல்ல காலம் இருக்கிறது என்று ஹிஜ்ரத்துக்கு முன்னுக்கே சொல்லுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த சூறாவிலே ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னரே மக்காவில் வைத்தே இந்த சோதனைகளை கண்களால் கண்டு கொண்டிருக்கின்ற போதே, அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற போதே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அந்த நேரத்தில் இருந்த முஸ்லிம்களுக்கும் இத்தகைய ஒரு ஆறுதலை சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு மனிதனுடைய கவலை என்ன? மொத்தத்திலே இந்த வசனத்தை பார்க்கின்ற போது ஒரு மனிதன் படுகின்ற கவலை, அவனுடைய கவலை எப்போதும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், ஒரு முஸ்லிமான மனிதனாக இருந்தாலும், ஒரு முஸ்லிம் அல்லாத மனிதனாக இருந்தாலும், எந்த ஒரு மனிதருடைய கவலையும் எதிர்காலம் பற்றிய கவலையாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சாதாரணமாக பார்க்கின்ற போது எதிர்காலத்தை பற்றி அவர்கள் யோசிக்கிறார்கள். எதிர்காலத்திலே நான் என்ன செய்து கொள்வது, நான் எப்படி நடந்து கொள்வது, எப்படி பணத்தை தேடிக்கொள்வது என்று இப்போதே அதற்கு திட்டமிடுகிறார்கள். அதற்காக பணத்தை சேர்க்கின்றார்கள், அதற்காக அவர்கள் ஏனைய இன்னொரு பல்வேறு திட்டங்களை எடுக்கின்றார்கள். இப்போது எந்த நிறுவனத்தை எடுத்தாலும் எதிர்வருகின்ற 5 வருடங்களுக்கான திட்டம், எதிர்வருகின்ற 10 வருடங்களுக்கான திட்டம் என்று இப்படி ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அவர்கள் எல்லோருமே இந்த எதிர்காலத்தை பற்றிய கவலை உள்ளவர்களாக இருப்பதையே நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் இங்கு அந்த எதிர்காலம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது, அது சிறப்பாக இருக்கும், நீங்கள் உங்களுடைய பணியை செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்தவர்களுக்கும் ஆறுதல் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். சூரத்து துஹாவின் 5வது வசனம், வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, நபியே உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கொடுப்பான், அப்பொழுது நீங்கள் அதி உச்ச கட்டத்தில் திருப்தி அடைவீர்கள். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா சமூகத்தினால், மக்காவிலே இருந்த குறைஷி காஃபிர்களினால், முஷ்ரிக்கீன்களினால் கடுமையாக வெறுக்கப்பட்ட நிலையிலே, ஒதுக்கப்பட்ட நிலையிலே இருந்ததை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவை வாசிக்கின்ற போது அதனை பார்க்கலாம். இந்த நிலையில் தான் இந்த சூரா இறங்குகின்றது. அந்த சூராவின் ஒரு வசனம் தான், அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான், அவன் உங்களுக்கு கொடுக்க தொடங்கினால் உங்களுடைய நீங்கள் எந்த அளவிற்கு திருப்தி அடைவீர்கள் என்றால், இனி ஒரு மிகுதமும் இல்லை, இனி மிச்சமே இல்லை என்ற அளவிற்கு, அதி உச்ச அளவிற்கு நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கின்ற அறிஞர்கள், அல்லாஹ் கொடுப்பது என்பதை அவன் மறுமையிலே கொடுப்பதை அல்லாஹ் இங்கு கூறுகின்றான். மறுமையிலே அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான உயர்ந்த பதவிகளை, உயர்ந்த சுவனபதிகளை வைத்திருக்கின்றான். 1000 மாளிகைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மாத்திரம் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் என்ற செய்திகளை எல்லாம் சொல்கிறது என்று கூறுகின்றார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை விட்டு திருப்தி அடைவார்கள் என்று அல் குர்ஆன் சொல்கின்றது. இந்த ஃபதர்பா, நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கி சொல்வதன் பொருளை தஃப்சீருடைய அறிஞர்கள் விளக்குகின்ற போது, ரிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்தி என்பது அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பதால், அவர்கள் சுவர்க்கம் சென்று விடுவதால், சுவர்க்கத்திலே 1000 பெரும்
படாடோபமான மாளிகைகளை கொடுப்பதால், ஏனைய சுகண்டிகளை கொடுப்பதால், அவற்றை காண்பதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்தி அடைவதை குறிக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்தி அவர்களுடைய உம்மத்தை சேர்ந்த ஈமான் கொண்ட அனைவரும் சுவர்க்கத்திற்கு வந்துவிட்டார்கள் என்ற செய்தி கிடைக்கின்ற போதுதான் அந்த திருப்தி அவர்களுக்கு கிடைக்கும் என்று விளங்கப்படுத்துகின்றார்கள். அப்போது வலசௌஃப யுஅதீக, உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். எதை கொடுப்பான்? நீங்கள் கேட்டதை கொடுப்பான். நீங்கள் கேட்டதை எல்லாம் கொடுப்பான். நீங்கள் கேட்டதை எல்லாம் கொடுத்து இறுதியாக எது கிடைத்தால் உங்களுக்கு திருப்தி வருமோ அது உங்களுக்கு கிடைக்கும். அப்போது நீங்கள் பரிபூரணமாக திருப்தி அடைவீர்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா என்ற வசனத்தின் மூலம் ஒரு செய்தியை சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சூராவின் 3வது பகுதி, இந்த சூராவின் 2 பகுதிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். 3வது பகுதி சூரத்து துஹாவின் 6ஆம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. இந்த 3 வசனங்கள். நபியே, அவன் அந்த ரப்பு உங்களை ஒரு அனாதையாக கண்டான், அப்போது உங்களுக்கு புகலிடம் அளிக்கவில்லையா? உங்களை அனாதையாக கண்ட அந்த ரப்பு உங்களுக்கு புகலிடம் அளிக்கவில்லையா? நீங்கள் செய்வதறியாது திகைத்து நின்றீர்கள் உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்திலே, அப்போது உங்களுக்கு வழிகாட்டவில்லையா? நீங்கள் வழிகட்டு நின்றீர்கள், வழி தெரியாமல் நின்றீர்கள், வழி தெரியாமல் விழி பிதுங்கி நின்றீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டினான். வவஜதக ஆயிலன், நீங்கள் தேவையுடையவராக இருந்தீர்கள், வறுமை உள்ளவராக இருந்தீர்கள், வறுமையானவராக பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டவராக இருந்தீர்கள், உங்களை செல்வந்தராக ஆக்கினானா இல்லையா என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்த கால வாழ்க்கையை இந்த 3 வசனங்களையும் நினைவுபடுத்துவதன் மூலம் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்த கால வாழ்க்கையை அவர்களுடைய மனக்கண் முன் ஓட விடுகின்றான். நீங்கள் அனாதையாக இருந்தீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தாயுடைய கருவறையிலே 2 மாத குழந்தையாக, கருவறையிலே 2 மாத சிசுவாக இருக்கின்ற போது அவர்களுடைய தந்தையை இழக்கின்றார். அப்துல்லா அவர்களுடைய தந்தையை இழக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து சின்னஞ்சிறுவர், 6 வயது பாலகன், 6 வயதிலே தாயை இழக்கின்றார்கள். தந்தையை இழந்து அனாதையாகி, தந்தையையும் தாயையும் இழந்து, 2 பெற்றோர்கள் இருவரையும் இழந்து ஒரு முழு அனாதையாக மாறிய நிலையில் உங்களை நாங்கள் கண்டோம். அப்போது நாங்கள் உங்களுக்கு புகலிடம் அளிக்கவில்லையா? உங்களுக்கு அப்துல் முத்தலிபை கொண்டு உங்களுக்கு புகலிடம் அளிக்கவில்லையா? அதற்கு பிறகு அபூ தாலிபை கொண்டு நாங்கள் உங்களுக்கு புகலிடம் அளிக்கவில்லையா? அதற்கு பிறகு ஹதீஜாவை உங்களுக்கு மனைவியாக தந்து உங்களுக்கு புகலிடம் அளிக்கவில்லையா? அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான், ரிமைண்ட் பண்ணுகின்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அவர்களுடைய விழுந்து இருக்கின்ற மனம், உடைந்து போயிருக்கின்ற மனதை அந்த உள்ளத்தை மீண்டும் தெம்பு கொடுத்து சக்தி கொடுத்து மீண்டும் உற்சாகப்படுத்துவதற்காக அல்லாஹ் அப்படி சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். வவஜதக ضالன் ஃபஹதா, நீங்கள் உங்களுடைய இளமை பருவத்திலே நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னர் சொல்கின்ற அந்த காலத்தை அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான். நீங்கள் வழி தெரியாமல் இருந்தீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்து பார்த்தார்கள். அவர்களுக்கு அந்த வியாபாரத்திலே மாத்திரம், பொருளீட்டல் பணமீட்டலில் மாத்திரம் மனம் திருப்தி கொள்ளவில்லை. அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கின்ற போது அவர்கள் நபியாக இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை பெற்றிருக்கவில்லை அந்த நேரம். அப்போது அவர்கள் ஷாமிற்கு, ஹிஜாஸிற்கு, இது போன்ற பல இடங்களுக்கு வியாபாரத்திற்கு செல்கின்ற, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மேனேஜராக அந்த வியாபாரத்தை நடத்தி செல்கின்ற ஒருவராக இருந்தார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வவஜதக ضالன் ஃபஹதா, அப்போதுதான் அவர்கள் ஹிரா குகையை நோக்கி செல்கிறார். சத்தியத்தை தேடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் ஹிரா குகையை நோக்கி செல்கின்றது. ஹிரா குகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சென்று தவம் இருக்கின்றார்கள். அடுத்து என்ன செய்வது, அடுத்து என்ன ஒரு முயற்சியை செய்வது என்ற நோக்கத்தோடு அவர்கள் அங்கே இருந்து சிந்திக்கின்றார்கள். அந்த சிந்தனையின் விளைவுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபித்துவத்தை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருப்பியதை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கு இந்த சூரத்து துஹாவின் 7வது வசனம், வவஜதக ضالன் ஃபஹதா, உங்களை வழி தவறியவராக அல்லாஹ் கண்டான், எனவே உங்களுக்கு வழிகாட்டினான். இந்த வசனத்தை இஸ்லாத்தின் எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் வழி தவறியவராக இருந்தார்,
ஒரு காலத்திலே வழி தவறியராக இருந்தார் என்று நபி அவர்களை எதிர்ப்பதற்காக, அவர்களுக்கு எதிரான விமர்சனங்களை சொல்வதற்காக, இஸ்லாத்திலே குற்றங்களை சுமத்தும் நோக்கத்தோடு அப்படி சொல்வதுண்டு. உண்மையில் இந்த அரபு மொழியிலே இந்த பாலன் என்ற பிரயோகம் அல் குர்ஆனிலே இந்த இடத்திலே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தார்கள் என்ற பொருளிலே தான் வந்திருக்கின்றது. சூரத்து ஷூராவின் அல் குர்ஆனிலே அஷூரா என்று ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூரத்து ஷூராவின் 58வது வசனத்திலே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகின்றான், மா குன்த தத்ரி மல் கிதாபு வல் ஈமான். மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான். நீங்கள் இதற்கு முன்னர் நாங்கள் உங்களுக்கு நபித்துவத்தை தருவதற்கு முன்னர் நீங்கள் குர்ஆன் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்பதை தெரியாமல் இருந்தீர்கள். நாங்கள் நபித்துவத்தை கொடுத்ததன் பின்னர் அவை அனைத்தையும் நன்றாக நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். முழு உலகத்திற்கும் வழிகாட்டுகின்ற கலங்கரை விளக்கமாக, ஒரு பெரும் லைட் ஹவுஸாக நீங்கள் மாறினீர்கள் என்ற பொருளிலே தான் இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வவஜதக ضالًا ஃபஹதா, நீங்கள் வழி தெரியாமல் இருந்தீர்கள், உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டினோம். அப்படி நாங்கள் வழிகாட்டவில்லையா என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்த காலத்தை நினைவுபடுத்துகிறான். வவஜதக ஆயிலன், உங்களை தேவையுடையவராக அல்லாஹ் நாங்கள் கண்டோம், உங்களை அல்லாஹ் உங்களுடைய ரப்பு தேவையுடையவராக கண்டான், உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்து உங்களை செல்வந்தராக்கினான் என்று அல்லாஹ் கூறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்த போது மக்காவில் இருந்த குறைஷி காஃபிர்கள், இந்த முஷ்ரிக்கீன்கள் வந்து என்ன செய்தார்கள் என்றால், இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தன்னுடைய மனைவியுடைய சொத்தை அனுபவித்து தான் தன்னுடைய வாழ்க்கையை ஒட்டி கொண்டு செல்கிறார் என்று விமர்சித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. நபியவர்களை விமர்சிப்பதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை அவர்கள் தேடிக்கொண்டே இருந்ததை நாங்கள் பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை பார்த்தால் எங்களுக்கு அதனை புரிந்து கொள்ளலாம். இப்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு வேலை செய்தார்கள். தங்களுடைய அனைத்து செல்வத்தை, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஹதீஜா சீமாட்டி அவர்கள் ஒரு பெரும் செல்வந்த பெண்மணியாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய அனைத்து செல்வங்களையும் சொத்துக்களையும் கொண்டு வந்து சேர்த்து பகிரங்கமாக அதனை குவித்து வைத்து கூறினார்கள், இந்த அனைத்து சொத்துக்களையும் செல்வங்களையும் என்னுடைய கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரிலே நான் எழுதிவிட்டேன், அவர்களுக்கு சொந்தமாக்கி விட்டேன் என்று கூறினார்கள். அப்போது குறைஷி காஃபிர்கள் வாயடைத்து போனார்கள். அதனைத்தான் அல்லாஹ் இங்கு நினைவு கூறுகின்றான், வவஜதக ஆயிலன், நீங்கள் தேவையுடையவராக இருந்தீர்கள், உங்களை நாங்கள் செல்வந்தராக மாற்றினோம் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்த காலத்தை நினைவுபடுத்தி காட்டுகின்றார். எனவே மாணவர்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, உண்மையிலே எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைவுபடுத்தி பார்ப்பதன் மூலம் நாங்கள் அல்லாஹ்வின் அருளை உணர்கின்றோம். அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு தூரம் அருள் செய்திருக்கிறான் என்பதை நாங்கள் மீட்டி பார்ப்பதன் மூலம் தான் உணர முடியும். உண்மையிலே ஒரு மனிதருடைய வாழ்க்கையிலே இந்த கடந்த காலத்தை மறந்து விடுவது என்பது அவனை அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கி விடுவதை நாங்கள் பார்க்கணும். அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக்கி விடுவதை நாங்கள் பார்க்கணும். ஒரு மனிதன் விரக்தி நிலையில் இருக்கின்றான், அவன் ஒரு டிப்ரெஷன் லெவலுக்கு சென்று விடுகின்றான் என்றால் இது அவன் தன்னுடைய வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதையே காட்டுகின்றது. ஏனென்றால் உலகத்திலே இருக்கின்ற அத்தனை மனிதர்களுக்கும், ஒருவர் விடாமல் அத்தனை மனிதர்களுக்கும் அல்லாஹு தாலா அதிகமான அருள்களை செய்திருக்கின்றான். எல்லோருக்கும் விதிவிலக்கு இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்குமே அல்லாஹு தாலா பெரும் அருள்களை செய்திருக்கின்றான். ஆனால் சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கிறான், வேறு பாக்கியங்களை, வசதி வாய்ப்புகளை அனைத்தையும் கொடுத்திருக்கின்றான். ஆனால் மனிதர்கள் தங்களுடைய கரங்களினால் அவற்றை இல்லாமல் ஆக்கிக் கொள்கின்றார்கள். ஒரு மனிதனுடைய உடம்பு ஒரு பெருமருள், ஒரு மனிதனுடைய மூளை, அவனுடைய கண்கள் பார்க்கும் பார்வை, செவிகள், அந்த செவியில் இருக்கின்ற அந்த செவிப்புலன் கேட்கும் திறன், இவை அனைத்துமே அருளாகத்தான் பார்க்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி இருக்கின்ற நேரத்திலே இந்த அருள்களை நாங்கள் நினைவுபடுத்தி பார்க்கின்ற போது அல்லாஹ் அந்த அருள்களை மேலும் அதிகரிக்கின்றான். எனவே நாங்கள் இந்த வாழ்க்கையை பார்த்து விரக்தி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சூறாவிலே இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 நிலைகளை, அவர்கள் அனாதையாக இருந்தது, அவர்கள் செய்வதறியாது என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தது, அவர்கள் வறுமையாக இருந்தது, இந்த 3ஐயும் ஒரு சிம்போலிக்காக, ஒரு அடையாளமாக அல்லாஹ் காட்டி சொல்கின்றான். இந்த நிலைகள் எல்லோருக்கும் வருகின்ற ஒரு நிலைதான்.
எல்லோருமே இவற்றை கடந்துதான் வருவார்கள். ஆனால் இந்த எல்லா காலங்களிலும் ஒரு மூமின், குறிப்பாக ஒரு மூமின், அவன் பாசிட்டிவாக இருக்க வேண்டும், பாசிட்டிவாக பார்க்க வேண்டும், பாசிட்டிவாக பேச வேண்டும், பாசிட்டிவாக சிந்திக்க வேண்டும். ஆல்வேஸ் பி பாசிட்டிவ், ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ் என்றெல்லாம் இன்றைய நவீன உளவியலாளர்கள், உளவள துணையாளர்கள் சொல்வதையெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். அதனைத்தான் இந்த இந்த சூரா அல் குர்ஆனின் இந்த சிறிய சூரத்து துஹா இந்த 11 வசனங்களின் ஊடாகவும் சொல்ல வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, யுவதிகளே, மாணவர்களே, இந்த சூரத்து துஹாவின் 4வது பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். 4வது பகுதியிலே 3 வசனங்கள் இருக்கின்றன. ஃபஅம்மல் யதீம ஃபலா தகார் வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர் வஅம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். இந்த 3 வசனங்களுமே வஅம்மா என்று தொடங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஃபஅம்மா அல்லது வஅம்மா என்று தொடங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். என்ன பொருள் சொல்கின்றது? எனவே நபியே, நீங்கள் அனாதையை கடிந்து கொள்ளாதீர்கள், அனாதைகளோடு கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள், உங்களிடம் யாசகம் கேட்டு வருகின்றவர்களை விரட்டி விடாதீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் சொரிந்த அருள்களை மற்ற மனிதர்களுக்கு சொல்லி காட்டுங்கள். இந்த 3 அம்சங்களை அல்லாஹ் இங்கு கூறுகின்றான். இதற்கு முந்திய 3வது பகுதியிலும் அல்லாஹ் அனாதைகளை நினைவுபடுத்துகின்றான், வறுமையானவர்களை ஏழைகளை நினைவுபடுத்துகின்றான். அதே போல வாழ்க்கையிலே எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எதை சாதிப்பது, எப்படி சாதிப்பது என்று வழி தெரியாமல், திக்கு திசை தெரியாமல் இருப்பவர்களை எல்லாம் நினைவுபடுத்துகின்றான். இந்த 3 அம்சங்களும், இந்த 3 பிரச்சனைகளும், இவை 3ம், இந்த 3இன் மூலமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் நினைவுபடுத்துகிறான். ஒரு அடையாளமாகத்தான் இந்த 3ஐயும் சொல்லி இருக்கின்றான். அதே போலதான் இங்கு இறுதியாக முடிக்கின்ற போதும் அல்லாஹ் அனாதையை நினைவுபடுத்துகின்றான், யாசகம் கேட்பவர்களை நினைவுபடுத்துகின்றான். அதனுடைய பொருள் அல்லாஹ் விதவைகளை மறந்து விட்டான், நோயாளிகளை மறந்து விட்டான், கடனாளிகளை மறந்து விட்டான், ஏனைய இன்னொரு உடல் பிரச்சனைகளுக்கு உள்ளானவர்களை மறந்து விட்டான் என்பது அல்ல. அல்லாஹ் ஒரு சொல்லினால் பல அம்சங்களை நாடுவான். ஒரு சின்ன சொல்லிலே அனைத்தையும் உள்ளடக்குகின்ற சொற்களாக அல்லாஹ்வுடைய சொற்கள் அல் குர்ஆனிலே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னமா துர்ஸகூன வ துன்ஸரூன பிதுஆஃபாஇ கௌமிக்கும். உங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற பலவீனமானவர்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ், உங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற பலவீனமானவர்களின் மூலம் உங்களுக்கு உதவியும் ரிஸ்கும் வருகின்றது. இன்னமா துர்ஸகூன வ துன்ஸரூன பிதுஆஃபாஇ கௌமிக்கும். உங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற பலவீனர்களை கவனிப்பதனால், அந்த பலவீனர்களினால் உங்களுக்கு வெற்றியும், பலவீனர்களால் உண்மையில் வெற்றி வர முடியாது, பலவீனர்களால் உண்மையில் ரிஸ்க் வர முடியாது. ரிஸ்க் என்பதனுடைய பரந்த பொருள் உங்களுக்கு தெரியும். வெறுமனே ரிஸ்க் என்பது சாப்பாடு மாத்திரமல்ல. இந்த உலக வாழ்க்கையிலே எங்களுக்கு அல்லாஹ் அளித்திருக்கின்ற அனைத்து வசதி வாய்ப்புகளையும் சேர்த்து ஒரு சொல்லில் சொல்வதாக இருந்தால் ரிஸ்க். அப்ப அந்த ரிஸ்க் உங்களுக்கு உங்களுடைய பலவீனர்கள் மூலம் உங்களுக்கு கிட்டுகிறது என்பதன் மூலம் என்ன பொருள் என்றால், சமூகத்திலே பலவீனமானவர்களை நீங்கள் கவனியுங்கள், ஏழைகளை கவனியுங்கள், அவர்களை விட்டும் பராமுகமாக இருந்து விடாதீர்கள். அவர்களை நீங்கள் செழிக்க வைப்பதில், அவர்களை நீங்கள் முன்னேற்றுவதில், அவர்களை தூக்கி விடுவதில் இந்த முழு சமூகமுமே தூக்கி விடப்படுகிறது, இந்த முழு சமூகமுமே கம்பீரமாக எழுந்து நிற்கிறது என்ற கருத்தை சொல்வதை பார்க்கின்றோம். இந்த இறுதி பகுதியை பாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே. அனாதைகளை விரட்டாதீர்கள், யாசகம் கேட்டு வருபவர்களோடு கடுகடுப்பாக நடந்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் இங்கு சொல்வதன் மூலம் என்ன நாடுகிறான் என்றால், நீங்கள் சும்மா இருக்க முடியாது. உங்களுக்கு அல்லாஹ் வசதிகளை, வாய்ப்புகளை தருகிறான். உங்களுடைய கடந்த காலங்களிலே நீங்கள் எத்தீமாக, அனாதையாக இருந்திருப்பீர்கள், வறுமையாக இருந்திருப்பீர்கள், சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டவர்களாக இருப்பீர்கள். எனவே உங்களுக்கு தெரியும் அதனுடைய நிறம் என்ன, அதனுடைய கஷ்டம் என்ன, அதனுடைய வலி என்ன என்பது உங்களுக்கு தெரியும். எனவே நீங்கள் அத்தகைய பிரச்சனைகளின் தீர்வாக, அத்தகைய கஷ்டங்களை நீக்குகின்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹைருன் நாஸ் அன்ஃபஅஹும் லின்னாஸ். மனிதர்களிலே சிறந்தவர்கள் யார் என்றால், மனிதர்களுக்கு மிகவும் பயனுள்ளவர்கள். மனிதர்களிலே சிறந்தவர்கள் யார் என்றால், மனிதர்களுக்கு மிகவும் அதிகமாக பயனளிக்கக்கூடியவர்கள். எனவே இந்த வெஸ்டர்ன் வேர்ல்ட், இந்த மேற்குலகு அறிமுகப்படுத்திய கிவ் அண்ட் டேக், கொடுத்தால் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு, எங்களுக்கு ஏதாவது கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் கொடுப்பது,
இது இஸ்லாத்தில் உள்ள கண்ணோட்டமோ இஸ்லாத்துடைய கோட்பாடோ வழிகாட்டலோ அதனுடைய பிலோசபியோ அல்ல. மாற்றமாக கொடுப்பவர்களாக மாறுமாறுதான் அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் எங்களை வழிகாட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே கொடுக்கும் சமூகமாக நாங்கள் இருக்க வேண்டும். வஅம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், உங்களுடைய ரப்புடைய அருள்களை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்பதற்கு பல்வேறு விதமான பொருள்களை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே இங்கே நிஅமத்து ரப்பிக் அம்மா பினிஅமதி ரப்பிக், உங்களுடைய ரப்பின் அருள் என்று அல்லாஹ் இங்கு சொல்வது உண்மையிலே பெரும்பாலான தப்சீர் ஆசிரியர்களின் கருத்துப்படி அது இந்த இஸ்லாம் என்ற நிஅமத்துல் இஸ்லாம் என்ற அருள், ஒரு மனிதனுக்கு உலகத்திலே கிடைக்கின்ற மாபெரும் அருள் அது இந்த இஸ்லாம் என்ற அருள் தான். வெறுமனே நாங்கள் முஸ்லிம் என்ற பெயரை வைத்துக்கொண்டு வெறுமனே கொஞ்சம் முடிந்த அளவு தொழுது கொண்டு முடிந்த அளவு ஏதாவது நன்மைகளை செய்து கொண்டு வாழ்வதை அல்ல இஸ்லாம் என்ற நியமத் குறிக்கிறது. இஸ்லாம் என்ற நியமத்திலே மிக முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த குர்ஆன். இந்த அல் குர்ஆனை தொடர்ந்தும் வெறுமனே பொருள் விளங்காமல் ஓதுகின்ற சமூகமாக நாங்கள் இருந்தால் இந்த நியமத் எங்களை வந்தடையவில்லை என்று பொருள். எனவே இந்த நியமத்தை தேட வேண்டும், அதற்காக ஓட வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும், அதற்காக உழைக்கின்ற பாதையில் நாங்கள் ஓடாக வேண்டும். அப்போதுதான் இந்த நியமத்துல் இஸ்லாம் என்ற நியமத் எங்களிடம் வந்து சேரும். எனவே இந்த நியமத்தை, இந்த இஸ்லாம் என்ற நியமத்தை வெறுமனே நீங்கள் உங்களோடு வைத்து கொள்ளாமல் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு, சுற்றி இருக்கின்ற மக்களுக்கு, நீங்கள் வாழ்கின்ற ஊரிலே இருக்கின்ற மக்களுக்கு, ஏனையவர்களுக்கு இதனை எடுத்து சொல்லுங்கள். இந்த இஸ்லாத்தின் அருமை பெருமையை, அதன் தாற்பயத்தை, இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதிலே இருக்கின்ற இன்பத்தை நீங்கள் அவர்களோடும் ஷேர் பண்ணுங்கள் என்று இந்த வசனம் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள், உண்மையில் உங்களுடைய அருள்களை, நீங்கள் அல்லாஹ்வோடு நெருங்கி இருப்பதால் உங்களுக்கு கிடைத்த அருள்களை உங்களோடு இருக்கின்றவர்களுக்கும் சொல்லி காட்டுங்கள். அப்போது அவர்கள் இந்த அல்லாஹ்வை நோக்கி, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி, அல் குர்ஆனை நோக்கி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்ற கருத்திலும் இங்கே அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை சொல்லி இருக்க முடியும். எனவே சகோதரர்களே, இந்த சூராவின் இறுதி பகுதியை நாங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம். எனவே இந்த சூரத்து துஹா மொத்தமாக வந்து எத்தகையதொரு செய்தியை எங்களுக்கு, அல்டிமேட் மெசேஜ் எத்தகையதொரு செய்தியை சொல்கிறது என்றால், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சமூகத்தோடு இணைந்து அந்த சமூகத்தை முன்னேற்றி கொண்டு அந்த சமூகத்திற்கு பணியாற்றி கொண்டு வாழ்கின்றவர்களாக வாழ வேண்டும். அப்போதுதான் இந்த வாழ்க்கை பரிபூர்ணமடையும். எங்களுடைய மார்க்கம், எங்களுடைய இஸ்லாம், எங்களுடைய ஈமான் பரிபூர்ணமடையும். அது அல்லாத போது இந்த உலகத்திற்கு நாங்கள் எங்களுடைய பணியை செய்யாதவர்களாகவே நாங்கள் கருதப்படுவோம். எனவே நாங்கள் ஒரு வார்த்தையினால் இன்னொரு மனிதருக்கு நன்மை செய்ய முடியும், ஒரு புன்முறுவலினால் நன்மை செய்ய முடியும், ஒரு சில வினாடிகளை, நிமிடங்களை, சில மணித்தியாலங்களை ஒதுக்கி ஒரு மனிதருடைய, ஒரு குடும்பத்துடைய, ஒரு ஊருடைய, ஒரு சமூகத்துடைய பிரச்சனையை நாங்கள் காது தாழ்த்தி கேட்டு அவர்களுக்கு ஒரு தீர்வை வழங்க முடியுமாக இருந்தால், அந்த தீர்வை வழங்குகின்ற பாதையிலே முயற்சி செய்ய முடியுமாக இருந்தால் அதற்கும் அல்லாஹ்விடம் மாபெரும் கூலி கிடைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பராயத்தை நினைவுபடுத்தியதை நாங்கள் இந்த சூராவின் ஆரம்பம் முதல் இறுதி வரை நாங்கள் பார்த்தோம். யத்தீம் என்பது எங்களுக்கு தெரியும், சிறுவர்களாக இருக்கின்ற போது பெற்றோர்களை இழந்தவர்கள். எனவே இந்த இளமை பருவம், சிறு பராயத்திலே செய்கின்ற நன்மைகள், கஷ்டத்தோடு பிரச்சனைகளோடு நாங்கள் செய்கின்ற நன்மைகளுக்கு அல்லாஹ்விடம் ஒரு பெரிய இடம் இருக்கிறது. அதற்கு அதிகமான கூலிகளை அல்லாஹு தஆலா வழங்குகின்றான். அதிலும் குறிப்பாக பல்வேறு ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம், அல் குர்ஆன் வசனங்களையும் பார்க்கின்றோம். இளமை காலத்திலே, அவருடைய யூத்ஹுட், அந்த இளமை பருவத்திலே ஒரு மனிதன் செய்கின்ற நன்மைகளுக்கு அல்லாஹு தஆலா அதிகமான கூலிகளை கொடுக்கிறான் என்பது ஒன்று. மற்றது, இளமையிலே நன்மை செய்தவர்கள் முதுமை நிலையை அடைகின்ற போது, அவர்கள் இளமை காலத்திலே செய்த நன்மைகளை சில போது செய்ய முடியாமல் இருக்கும். அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள், மனதால் ஏதாவது கஷ்ட நஷ்டங்களுக்கு உட்பட்டிருப்பார்கள், சில போது அவர்கள் சுய புத்தியை இழந்திருப்பார்கள், ஞாபக சக்தியை இழந்திருப்பார்கள். அப்படியான காலங்களில் அவர்கள் இளமை காலத்தில் என்ன நன்மைகளை எல்லாம் செய்து வந்தார்களோ, என்ன சமூக கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு வந்தார்களோ, அதற்கான கூலிகள்
அவர்கள் மரணிக்கும் வரை அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு பல்வேறு ஹதீஸ்களை இது தொடர்பிலே நாங்கள் பார்க்க முடியுமா இருக்கிறது. அவைகளை எல்லாம் இந்த சந்தர்ப்பத்திலே நான் கொண்டு வரவில்லை. எனவே ஒரு மனிதன் இளமை காலத்திலே செய்கின்ற நன்மைகள் அவன் வயதை அடைகின்ற போது, முதுமை நிலையை அடைகின்ற போது அவைகளை எண்ணி பார்த்து அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். இளமை காலத்திலே தன்னுடைய இளமையை அல்லாஹ்விற்கு பொருத்தமாக, ரசூலுக்கு பொருத்தமாக, ஸல்லல்லாஹு சுன்னாவை பின்பற்றிய நிலையில் கழிக்கின்ற போது அந்த வாழ்க்கையை அல்லாஹ் அங்கீகரிப்பதோடு மாத்திரமல்ல, அதிகமான கூலிகளை வழங்குவதோடு மாத்திரமல்ல, அவன் முதுமை அடைகின்ற போது அவன் அந்த நன்மைகளை செய்யாமலே, அதற்கு அந்த காரியங்களை செய்யாமலே அதற்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான். ஒன்று மற்றது, இந்த மனிதன் இளமையிலே நன்மை செய்து முதுமையிலே நன்மை செய்ய முடியாமல் இருக்கின்ற மனிதன் தான் இளமை காலத்திலே செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து மகிழ்ச்சி அடைவான். அந்த மகிழ்ச்சி எதற்கும் ஈடான ஒன்றாக இருக்காது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நான் கடைசி நேரத்திலே சொன்ன அந்த ஹதீஸ், ஹைருன்னாஸ் அன்ஃபஅஹும் லின்னாஸ், மனிதர்களிலே சிறந்தவர்கள் யார் என்றால் மனிதர்களுக்கு மிகவும் பிரயோசனமான மனிதர்கள். எனவே ஏனைய மனிதர்களுக்கு நாங்கள் நன்மை செய்து வாழ்வதன் மூலம்தான் இந்த வாழ்க்கையுடைய வெற்றி இருக்கிறது. வெறுமனே காசு பணம் சேர்ப்பதிலோ, பொருள்களை சேர்ப்பதிலோ, தோட்டம் துறவுகளை, சொத்து செல்வங்களை சேர்ப்பதிலோ, பெரும் பதவிகளை அடைந்து நாங்கள் ஹெட் டேபிளிலே உட்கார்ந்து இருப்பதிலோ உண்மையான வெற்றி இல்லை என்பதை நாங்கள் இந்த சூறாவிலே பார்க்கின்றோம். வஅகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஜமீஅன் வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.